இப்போ முட்டை பொரியல் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நைஸாக, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் சேர்ப்போம். இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கூட நேரம் வதக்கிட்டே இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக முட்டை அந்த நைஸாக வரும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டணும். லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். பெப்பர் போடுறதுனால நல்ல செரிமானம் கொடுக்கும், சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். நமக்கு இந்த முட்டை பொரியல் வந்துட்டு சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அருமையான அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையான டேஸ்ட் இருக்கும். குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் குறைச்சிக்கோங்க. பெரியவங்களுக்குனா இது காரம் சரியான அளவில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.